இங்கிலாந்திற்கு எதிராக 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய அணியின் அதிரடி வீரர் ரிஷப் பண்ட் கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக பாதியிலேயே வெளியேறியது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மீண்டும் பேட்டிங் செய்ய வருவாரா, அவருக்கு பதிலாக துருவ் ஜூரல் பேட்டிங் செய்ய முடியுமா என்று பல கேள்விகள் எழுந்தன. கிரிக்கெட்டில் ஒரு வீரர் காயம் காரணமாக பாதியில் வெளியேறினால் அவர் ரிட்டையர்ட் ஹர்ட் என்று கருதப்படுவார். காயத்தின் தன்மை குறைந்து அவரால் மீண்டும் விளையாட முடியும் என்று மருத்துவ குழுவினர் அனுமதித்தால் அணியின் மற்றொரு விக்கெட் விழுந்த பிறகு அவர் தனது ஆட்டத்தை தொடரலாம். எனவே ரிஷப் பண்டின் காயம் தீவிரம் இல்லாவிட்டாலும் அவர் மீண்டும் களமிறங்கி பேட்டிங் செய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் ஒருவேளை அவரால் ஆட முடியவில்லை என்றால் இந்திய அணி பெரும் சிக்கலை சந்திக்கும். டெஸ்ட் போட்டியின் பொழுது ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டால் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை களமிறக்கலாம். ஆனால் அந்த மாற்று வீரர் ஃபீல்டிங் மட்டுமே செய்ய முடியும். விக்கெட் கீப்பருக்கு காயம் ஏற்பட்டால் நடுவர்களின் அனுமதியுடன் மாற்று வீரர் விக்கெட் கீப்பிங் செய்யலாம். இதற்கு முன் ஒரு போட்டியில் பண்ட் காயமடைந்த பொழுது துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பிங் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மிக முக்கியமாக மாற்று வீரர் பேட்டிங் செய்யவோ அல்லது பந்து வீசவோ முடியாது. இங்கிலாந்து வீரர் லியாம் டாசனும் அந்த காயம் பார்க்கவே மோசமாக இருந்தது, அவர் மீண்டும் இந்த டெஸ்டில் விளையாடுவார் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறியுள்ளார். ரிஷப் பண்டின் இந்த விபரீத முயற்சியும் அதனால் ஏற்பட்ட காயமும் முக்கியமாக இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.